ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷாப்பிங் மால்லேருந்து வாங்குகிறோம் இல்லையா பட்டர், அதில் வந்துட்டு எப்படி கீ தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க, வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 400 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா அடி லைட்டாக இருக்க பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸோ நல்ல வெயிட்டான பாத்திரமாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாம் இப்போ அதை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணதும் நம்மளோட பட்டர் எப்படி மெல்ட் ஆகி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகும். பாருங்கள் எப்படி வருதுன்னு, சூப்பராக. அப்புறமா பட்டர் மெல்ட் ஆகிற டைமில் வந்துட்டு நாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை கிண்டி கொடுத்துட்ருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் இந்த பட்டர்லாம் மெல்ட் ஆனதும் அந்த ஒயிட் கலர் எல்லாமே மேலே வந்துடுங்க. மேலே வந்துட்டு நல்லா கொதி வரும். பாருங்கள் இந்த மாதிரி தான். பாருங்கள், மறுபடியும் கிண்டி கொடுங்க. கைவிடாமல் கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பிடிச்சிட்டுனா நம்ம நெய்யோட வாசமே கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கிறோம். அவ்வளோதாங்க, நல்லா கொதித்து மேலே வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்குதுன்னு நம்மளோட பட்டர். நீங்கள் எந்த பட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பானல ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. பாருங்கள் நல்லா நம்மளோட பட்டர் தர தரன்னு கொதிச்சு வருது. நல்லா பபிள்ஸ் எல்லாம் மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அந்த பட்டரில் உள்ள இந்த கொழுப்பெல்லாம் அடியில் போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு அந்த கீ எல்லாம் மெல்ட் ஆகி மேலே வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் முருங்கை இலை இருந்தால் கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாகவே இருக்கும். எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மாவே நம்ம பண்ணலாம். இப்போது கருவேப்பிலை பொரிஞ்சதும் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதாங்க, நம்மளோட கீ தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. அப்புறமா நாம் ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். கண்ணாடி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா நான் இதுக்கு டபுள் ஃபில்ட்ரு தாங்க யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டபுள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட ஒரு தூசி துகள் எதுவுமே இருக்காதுங்க, எல்லாமே சூப்பராக ஃபில்ட்ராகி வந்துடும். அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் கீ எவ்வளோ சுத்தமாக வந்திருக்குன்னு. பாருங்கள் இந்த அசலெல்லாம் அடியில் தங்கிரும். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட கீ. பாருங்கள் ஃபைன் டஸ்ட்டு கூட நமக்கு தங்கிரும். அதுக்காக தான் நான் டபுள் ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், நாம் கீ தயாராகிடுச்சு. இப்போது பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்ததும் நம்மளோட கீ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அப்புறம் நாளைக்கு இன்னுமே நல்லா திக்காயிரும். நல்லா கடைகளில் வாங்குகிற அதே மனமும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next video.